कमलवनसखीं तां कौमुदीमुद्वहन्तं सविधमुपनयन्ति तादृशं रङ्गचन्द्रं प्रलयदिनसमुत्थान् पादुके मामकीनान् प्रशमय परितापान् शीतलैः सिञ्जितैः स्वैः पादुके பாதுகாதேவியே உபநயந்தி கொண்டு வந்துட்டார். அதாவது பெருமாள் கொண்டு வந்துட்டார். எதை? சவிதம் என்கிட்ட. தாத்ருஷம் ரங்கச்சந்திரம் ரங்கநாதன் என்கின்ற சந்திரனை கொண்டு வந்து விட்டார். ரங்கநாதன் சந்திரனா? ஏன் சந்திரன்? ராமச்சந்திரன் சார். அது கூட தெரியாது. ராம சூரியன் ராமச்சந்திரன். ஏன் அவர் ராமச்சந்திரன்? அவர் சூரிய வம்சம். சூரிய வம்சமா இருந்தாலும் ராமச்சந்திரன். சீத்தலமா கோல்டா இருக்கார் சார். குளிர்ச்சி. ஏன்னா சந்திரன்கிறவர் ரொம்ப கூல். அவர் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கூல். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கூல் எப்படி இருக்கும்? கூல். ரொம்ப டென்ஷனே ஆகலைன்னு வச்சுக்கோங்க. பல பேர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. அதனால இப்போ குழந்தை சொல்லும் கூல் பப்பா கூல் அப்படிங்க இல்லையா? அவர் ரெண்டும் கூல். இப்போ ஏன் கூல்? ஏன்னா அவரை பார்த்தாலே ஜில்லுன்னு இருக்கு. ராமனை பார்த்தா. ரெண்டாவது, காட்டுக்கு போன்னு சொன்னோன்னா உடனே கிளம்பி போறாரு. எவ்வளோ கூல் பாருங்க அவர். இல்லை இன்னொரு டென்ஷன் ஆகிட்டு நானா 14 வருடங்கள் காட்டுக்கு செல்ல வேண்டும் தந்தை அப்படின்னு ஏதாவது டைலாக் விட்டுருப்பார். ராமர் அப்படியே கூலாக கிளம்பி போயிட்டார். அவ்வளோதானே, காட்டுக்கு தானே போகிறேன். ரொம்ப கூல் பர்சன் அவர். அதனால ராமச்சந்திரன். சந்திரனுக்கு இன்னொரு என்ன பெருவேனா, சந்திரனுக்குள்ள சுதா இருக்கு. யாரு சுதா? பாடுறவா சார்? அமிர்தம். அமிர்தம் இருக்கு. அதாவது சந்திரனுக்குள்ள நிறைய பாட்டா அவர் வச்சிருக்கானா, நிறைய அமிர்தம் இருக்கான். அதனால்தான் அந்த சந்திரனுடைய கிரணங்கள்ல அவ்வளவு ஒரு சக்தி உண்டுன்னு பேர். சந்திரனுடைய கிரணங்கள் பட்டுதானே உடம்புக்கு நல்லது. அதனாலதான் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம்லாம் போறா. ஷோலிங்கர், திருவண்ணாமலை எல்லாம் போறது காரணம் என்ன? இந்த சந்திரனுடைய கிரணங்கள் மூலிகையில படணும், நம்ம மேல பட்டுதானே உடம்புக்கு நல்லது. அதனால சந்திரன். இதே சந்திரன்ல கொஞ்சம் அவதோஷங்கள்லாம் உண்டு. சதுர்த்தி சந்திரனை பார்க்கப்படாதும்பா. சதுர்த்தி சந்திரனை பார்த்தா அக்யூசேஷன் வந்துடும். நம்ம பண்ணாததை யாரோ பண்ணதா சொல்லிடுவா. ஆனா சந்திரன்கிறவர் ரொம்ப வசதி, கூல். இன்னொன்னும் பெருமாளுக்கும் சந்திரனுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. சந்திரனே பெருமாளுடைய மனசுலேருந்து தான் வந்திருக்காரு. சந்திரமா மனசோ ஜாதஹா. கடைசியில ஆத்மா ஒரு லெவலா பரியவசிக்கும் போது பிருஹதாரண்யக உபநிஷத்துல சொல்லுது, மனச்சந்திரஹா, மனசு போய் சந்திரன்ல தான் லயிக்குமா. சரீரத்தை விட்டு ஆத்மா போறதுக்கு முன்னாடி ஒரு இந்திரியங்களா போகும்போது மனசு வெளில போயிடணும். ஏன்னா இந்திரியங்கள்லாம் உள்ள அடங்கும். கண்ணுக்கு பார்க்க வேண்டிய கண்ணுக்கு சரியா பார்க்க தெரியாது, சுவாசிக்க வேண்டிய மூக்குக்கு தெரியாது. அந்த மனசு சந்திரன்ல போய் லயிச்சுடுமா. மனசு சந்திரன்ல போய் லயிக்கும். பிருஹதாரண்யக உபநிஷத் சொல்றது. அந்த சந்திரன் பிறந்தது பெருமாள் மனசுல இருந்து. சந்திரமா மனசோ ஜாதா. சந்திரன் செய்வது குளிர்ச்சி. சந்திரன் கிட்ட இருக்கக்கூடியது அமிர்தம். அந்த சந்திரன் தான் மகாலட்சுமியுடைய சோதரன் இல்லையா? இந்திரா சகோதரம் இல்லையா? அனிஷம் சந்திராம் சந்திர சகோதரி. அதனால சந்திரனுக்கு இவ்வளவு பெருமை உண்டு. ஆனா ரங்கநாதனுடைய சந்திரன், ரங்கநாதனே சந்திரன்கிற. ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரிணிக்கு என்ன பேர் தெரியுமோ? சந்திர புஷ்கரிணி பேர். அதனால ஒரே சந்திரனோட கனெக்ட் பண்ணிக்கிறது. ஸ்ரீ ரங்கநாத உத்வஹந்தம் ரங்கச்சந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கௌமுதி. கௌமுதின்னு சொன்னா மூன் லைட்டுன்னு அர்த்தம். அந்த சந்திரன் கிட்டேந்து வரக்கூடிய லைட்டுக்கு கௌமுதின்னு பேரு. சொல்லிட்டு கமலவனசகி. சரி, கமலவனசகின்னா இப்போ பெருமாளை இத்தனை நாளை சந்திரன்னு சொல்லியாச்சா, இப்போ சூரியன்னு சேர்க்கணும். ஏன்னா தாமரை பூப்பது எதனாலே? சூரியன் இருப்பதாலே. இது தமிழ்நாட்டில் இது நடக்கவே நடக்காது. சூரியன் இருக்கும் வரை தாமரை பூக்க முடியாது. அதனால கமலவனசகீம். கமலவனசகின்னா அப்படியே கமலவனம். தாமரை காடை பார்த்துருக்கா? தாமரை காடு எங்க? தாமரை காடு இருக்கு சொல்லும் போது குளத்துல. ஓகே, குளத்துல ஒரு 4-5 இருக்கும், ஒரு 100 இருக்கும், 500 இருக்கும். தாமரை காடுன்னு விட்டார். நீங்க காடுன்னா உட்காந்து எங்கேயாவது போய் தேடினே, நைமிஷாரண்யம்னா காடுல தேடணும். அவருடைய இப்ப பாருங்க, தேசிகன் எடுக்கிறார்.
ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மாஹாத்மிய தசவதன தமித தெய்வத பரிஷதபியத்தித தாசரதி பாவ தினகர குல கமல திவாகர திவிஷததிபதி ரணசகச்சரண சதுர தசரத சரமர்ஹுண விமோச்சன கோசலசுதா குமார பாவ கஞ்சுகித காரணாகார கௌமார கேளி கோபாயுத கௌஷிகாத்வர ரணாத்வர துரிய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்தவந்தித பிரணத ஜன விமத விமதன துர்லலித தோர்லலித தனுதர விஷிக விதாடன விகட்டித விஷராரு ஷராரு தாட்டகா தாட்டகேய ஜடகிரண ಶಕಲಧರ ಜಟಿಲ ನಟಪತಿ ಮಕುಟ ತಟ ನಟನ ಪಟು ವಿಬುಧ ಸರಿದತಿ ಅತಿಬಕುಳ ಮಧುಗಳನ ಲಲಿತ ಪದ ನಳಿನ ರಜ ಉಪಮೃದಿತ ನಿಜ ಬ್ರಿಜಿನ ಜಹದುಪಳ ತನು ರುಚಿರ ಪರಮ ಮುನಿವರ ಯುವತಿನುತ ಕುಶಿಕ ಸುತ ಕಥಿತ ವಿದಿತ ನವ ವಿವಿಧ ಕಥ ಮೈಥಿಲ ನಗರ ಸುಲೋಚನಾಲೋಚನ ಚಕೋರ ಚಂದ್ರ ಖಂಡ ಪರಶು ಕೋದಂಡ ಪ್ರಕಾಂಡನ ಖಂಡನ ಶೌಂಡ ಭುಜದಂಡ ಚಂಡ ಕರಕಿರಣ ಮಂಡಲ ಬೋಧಿತ ಪುಂಡರೀಕ ವನರುಚಿ புண்டரீக வனம் தாமரை காடு எடுத்துட்டாரா. உடனே தேசிகன் மேல யாரோ ஒரு கேஸ் போட்டா. அந்த காலத்துல கேஸ் போடுறதுக்குனே பல பேர், அதுதான் அவளுடைய ப்ரொஃபஷனே. அதனால எவ்வளோ ஜெயிக்கிறாங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அதை கேஸ் போடுவான். இப்போ கேஸ் போட்டுட்டார். என்ன கேஸ் போட்டார்? பெருமாளுடைய திருமேனியை நிறைய தாமரை காடு இருக்குன்னு சொல்லலாமா, தாமரை நிறைய தாமரைகள்னு சொல்லணும், தாமரை காடு என்று சொல்லலாமா? தேசிகன் பெரிய கவிதார்க்கிக சிம்மம்லாம் சொல்றேன், அவர் தாமரை காடுன்னு விட்டாரே, இதற்கு ஏற்றேனும் அத்தாட்சி உண்டான்னு கேட்டா ஆழ்வார் சாதிச்சிருக்கார். புண்டரீகத்து வனம், புண்டரீக வனத்து அங்கேள் அப்படின்னு புண்டரீக வனம்னு எடுத்திருக்காரு. கவிகள் யாராவது சொல்லியிருக்காளான்னா, காளிதாசன் ரகுவம்சத்துல சொல்றான், ததோமந்தா நிலோத்பூத கமலாகர சோபினா குரும் நேந்திர சஹசிரேண நோதயாமாச வாசவஹா. அதனால ததோமந்தா நிலோத்பூத கமலாகர சோபினா, தாமரை காடு மாதிரி இருக்குங்க. தாமரை காடுன்னா நிறைய தாமரை இருக்கும்னு அர்த்தமே ஒழிய இட் டசன்ட் ஹேவ் டு நெசசரிலி மீன் அ ஃபாரஸ்ட். அதனால தான் சிமிலி எல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதனால இந்த இடத்துல தேசிகர் என்ன சாதிக்கிறார்? கமல வன சகீம், கமல வனம் அப்படின்னா ஒரு நிறைய தாமரைகள். அந்த தாமரை பூக்கணும்னா என்ன வழி? சூரியன். இத்தனை நாளை சந்திரனை சொல்லியாச்சா, இப்போ இவர் தான் சூரியன். சார், ரங்கநாதன் சந்திரனுமாவும் இருக்கிறார், சூரியனுமாவும் இருக்கிறார், எப்படி பொருந்தும் இல்லையா? மாமா ஒன்று நல்லவர் இல்லடா கெட்டவர், சில சமயங்கள்ல நல்லவரா இருப்பார், சில சமயங்கள்ல கெட்டவரா இருப்பார். அப்படின்னா இது எப்படி? கொஞ்சம் மாமா கிட்ட ஏதோ தகராறு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்னா அந்த வரியிலையும் குழப்பம், சொன்னவர்களையும் குழப்பம் பாருங்க. அதனால இப்ப கமல வனசகி, ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன். எப்படின்னா அது சாஸ்தாமன் சொல்றது, சந்திர சூரிய உச்ச நேத்ரே கதிர்மதியம் போல் முகத்தான் திங்களும் ஆதித்தனும் எழுந்தார்வோம் இல்லையா? அதனால ரெண்டும் அவர் தான். சூரியனுக்கு அடுத்த நாள் தான் சந்திரன் வருவார். சன்னோட டேக்கு அப்புறம் தான் அடுத்தது தான் மூனோட டே வரும். கரெக்டா? முதல்ல வரக்கூடிய சன்னோட டே சூரிய நாராயணன், அடுத்தது சந்திரனுடைய டே, சந்திரனுடைய பிரதர் இன் லா தான் அவர். கரெக்டா? சந்திரனுடைய சிஸ்டர் ஆத்துக்காரர் தானே அவர். அதனால ஒரே ஃபேமிலி. அதனால இந்த இடத்துல என்ன சொல்றார்? கமலவன சகி துவாம் பிரஷமய ஷீதலைஹி ஸ்வைஹி சிஞ்சிதைஹி. அதாவது நான் ஹாட்டா இருந்தேனானே என்னை கூல் படுது பெருமாள் சந்திரனா இருந்து, நான் தூங்கிண்டே இருந்தேனான என்னை விழிக்க வைப்பது பகவான் சூரியனாக இருந்து இல்லையா? நீங்க என்ன விண்டோ எல்லாம் திறந்துட்டு ஈஸ்ட் பக்கமா படுத்துனா கார்த்தால தூங்கும் போது கூட சூரியனுடைய வெளிச்சம் நம்மளை எழுப்பிடும், நம்மளை எழுப்பிடுறது. ஹாட்டா இருக்கு உடம்பு, அப்போ கூல் பண்றதுக்கு ராத்திரி சந்திரன் வந்துடுது. அப்போ பகலும் அவனே இரவும் அவனே, ரெண்டும் அவனே. அதனால ஷீதலைஹி பரிதாபான் மாமிகான் பிரளய தின சமுத்தான். பிரளய தின சமுத்தான், பிரளய தினம்னா என்ன? பிரளயம் நடக்கிற நாள் சார். இதெல்லாம் போய் எங்க கிட்ட கேட்க, நாங்க வேற லெவல்ல இருப்போம். நீங்க பிரளய தினம்னா என்ன? இறந்து போகக்கூடிய நாளுக்கு பிரளயம்னு பேர். ஞாபகம் வச்சுக்கோ. பிரளயம்னா நீங்க உடனே உலகம் பிரளயம் அடையிறது இல்லை, நித்திய பிரளயம்னு பேர். நித்திய பிரளயம்னா என்ன தெரியுமோ?
தூங்கி எழுந்துக்கிறது. ஏன் சார் அதுக்கு பிரளயம்னு கேட்டா, எழுந்துண்டா அது மறுஜன்மமா. காலை உறங்குவது உறங்குவது போல் சாவு, உறங்கி விழிப்பது போல் பிரம்புன்னுட்டான். பெரியோர்கள் சொல்லும்போது, இது வந்து ராத்திரி நீ படுத்துக்கிறது கிட்டத்தட்ட டெத் மாதிரின்னுட்டான். இல்லையா? ஃபர்ஸ்ட் எல்லா விளக்கும் அணைச்சுடணும். பாயிலையோ படுக்கையிலையோ படுத்துண்டாச்சு 2வது. அடுத்தது பாலை குடிச்சுட்டு படுத்துண்டாச்சு. பாலை குடிச்சாச்சு, படுத்துட்டாச்சு, லைட் ஆஃப் பண்ணியாச்சு, தலைமாட்டுக்கிட்ட டாட்டாய் சேர்த்தி வச்சாச்சு. அவ்வளோ போச்சு இல்லையா? அதை இன்னொருத்தர்கிட்ட இந்த தமிழ்நாட்டை கேட்பா, என்ன சொல்லிட்டு வந்துட்டியா? படுத்துக்கிறதுக்கு முன்னாடி 4 பேர் சரி நான் படுத்துக்க போறேன் அதானே சொல்லிட்டு வந்துட்டியா? சொல்லியும் வச்சாச்சு, படுத்துக்கவும் படுத்துட்டாச்சு, விளக்க அணைச்சாச்சு, பாலை குடிச்சாச்சு, டார்டாய் சேர்த்தியாச்சு. இவர் படுத்துட்டார் இல்லையா? கார்த்தால் எழுந்துக்கிறாரு இல்லையா? அதுதான் பர்த். மீறி அந்த யமதேவனை இன்னைக்கு அமுச்சுட்டோமே, ராத்திரி வேண்டாப்பா, இன்னைக்கு ராத்திரி வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அமுச்சுட்டு கார்த்தால் எழுந்துக்கிறோம் பாருங்க. அதனால்தான் உறங்குவது போல் சாவு, உறங்கி விழிப்பது போல் பிறப்பு. அப்படின்னா நித்தியமும் நமக்கு நடக்கிறது பிரளயம்தான். அதனால பிரளயம்ங்கிறது நமக்கே நடக்குது. பிரளயம்னா நீங்க ஏதோ மலை இடிஞ்சு விழும், மரம் விழும், அப்படியே காட்டு தீ எரியும், அதெல்லாம் எல்லை இடங்களையே பார்த்துக்கிட்டோம் இல்லையா? இந்த காடெல்லாம் எரியறதெல்லாம் எல்லை பார்த்துப்பா. அதனால இப்ப நம்ம பார்த்துக்க வேண்டியது நித்திய பிரளயம். அதனால பிரளய தின சமுத்தான், அந்த பிரளய தினம் அது மாமிகான் பரிதாபான். பரிதாபான் என்னுடைய துக்கங்கள் எல்லாம், தாபம்னு சொன்னாலே ஃபீவர், கிரீஃப்னு அர்த்தம். அந்த கிரீஃப் எல்லாம் போறதுக்கு வழி, அந்த துக்கம் எல்லாம் போறதுக்கு நீதானேப்பா வழி. பிரஷமயது பயம் நஹ பश्चिमश्वासकाले ரஹசி விஹரணம் தே ரங்கநாதேன சார்த்தம் நியதமனுவிதத்தே பாதுகே யன்னிநாதோ நிகில புவன ரக்ஷா கோஷணா கோஷலீலாம். பாதுகே அம்மா, பாதுகையே, தே உன்னுடைய விஹரணம் நடந்து சஞ்சரிக்கும் போது, ஒரு ஸ்ட்ரோல் பண்ணும்போது, ரங்கநாத சார்த்தம் ரங்கநாதனுடைய ரகசி பிரைவேட்டா அவர் விஷயம் சொல்லும் போது, நிநாதஹா யத் அனுவிதத்தே, அதாவது அனுவிதத்தே பெருமாள் பாதுகா தேவிய தரிச்சு நடக்கும்போது அனுவிதத்தே. அப்போ பாதுகா தேவி கவலைப்படக்கூடிய ஆஸ்திகனை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கான். நியதம் கோஷ லீலாம். கோஷ லீலாம்னா ஏக சப்தம் கிடையாது. நான் நேத்தே சொன்னேன், இந்த கேரளால பஞ்சவாத்தியத்துல ஒரு வாத்தியம் வாசிக்க மாட்டா, 5-6 ஒன்னா டம 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 டமன்னு வாசிடுவா. அந்த மாதிரி இந்த 1 மணி எழுப்பக்கூடிய விஷயம் இல்லையா, அத்தனையும் சேர்ந்து கோஷநாதம், கோஷமா உத்கோஷிக்கும் அப்படிங்கிற. அதனால கோஷலீலாம் நிகில புவன ரக்ஷா கோஷணா. ஒன்று விடாமல், நான் இது நிறைய உபன்யாசம் சொல்லியிருக்கேன், நிகிலங்கிற சப்தம் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் அர்த்தம். நிகில புவன, இதே பிரதமத்துல சாதிச்சிருந்தாருன்னா தேசிகன் அகிலன்னு எழுதியிருப்பார். வரியில நடுவுல வந்ததான அகார்த்தம், அகாரவாச்சியனா இருக்கணுங்கிறது இல்லை, அவன் நீ போட்டுள்ளான் நிகில. அப்போ நிகில புவன ரக்ஷா கோஷணா, இந்த பாதுகா தேவி எழுப்பக்கூடிய நாதமானது கோஷம். நிகில புவன ரக்ஷா, கவலைப்படாதப்பா, ஒன்னை மட்டும் காப்பாத்துவேன்னு நினைக்காத, எல்லாரையும் காப்பாத்துவேன், ஒண்ணுமே இல்லை. இப்ப ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க வேண்டாமா? அப்படி இல்லைன்னா நம்ம கதை எப்படி நகரும்? இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம பரிச்சாரகர் சாதிச்சுன்னு வர்றார். நம்ம ஒரு 4 பேர் கியூல நின்றுருக்கோம். முன்னாடி இருக்க வெள்ளம் வாங்கிட்டு போயிட்டா முதல்ல ஒரு கவலை நமக்கு இருக்குமான்னு இருக்கு. பல பேருக்கு அந்த கவலை வந்துடும். நிறைய நம்ம யாத்திராலெல்லாம் பெருமாள் நிறைய சாப்பாடு கொடுத்துருக்க, எல்லாமே மிச்சம்தான் ஆறுது, கவலையே படாதீங்க. ஏன்னா அவ என்ன பரிச்சாரக்காளுக்கு 2 கை தான் இருக்கு, அது அப்படிதான் சிருஷ்டி இருக்கு, பகவான் பண்ணியிருக்க. அதனால அவளால் 2-3 தூக்கு தான் ஒன்றா கொண்டு வர முடியும். அது ஆயிடுத்துன்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிடலாம், உள்ளே போய் அடுத்த தூக்கு எடுத்துன்னு வந்து. தினம் நாங்கள் அவ்வளோ ஃபுட் வேஸ்ட் ஆகுது, வேற வழி இல்லை. ஏன்னா அளவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டா யாருக்காவது இல்லாமல் போயிடும். நிறைய இப்போ 1200 பூரி நேற்று பண்ணியிருக்கா. 2.5 மணி நேரத்தில் 4 ஒரு ஹெட் குக்கு சேர்ந்து 1200 பூரி பண்ணியிருக்கா. அதனால மிச்சம் ஆயிடுது. ஒரு 100 பூரியை இந்த ஸ்ரீலங்காக்காரர்களுக்குலாம் கொடுத்து அவளை சாப்பிடுவோம்னு சொன்னோம்.
அவளுக்கு பாவம் இதில் வெங்காயம் இல்லை, பூண்டு இல்லை, இது இல்லை, அது இல்லை. என்ன சார் இந்த மாதிரிலாம் நீங்கள் எப்படி தான் சாப்பிட்றேன்? உங்களுக்கு மோட்சத்திலேயே ஆசை வரலையா? இத்த உட்காந்து ஆட்டுன்னு இருக்கே. நம்ம ஊர்லலாம் தயிரில் கூட பூண்டை போட்டுருவா. இல்லை பூண்டு தயிர் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம என்னென்னா பூண்டு இல்லை, வெங்காயம் இல்லை, சுரக்காய் இல்லை, பீர்த்தங்காய் இல்லை, முள்ளங்கி இல்லை, நூல்கோல் இல்லை, மஷ்ரூம் இல்லை, ட்ரம் ஸ்டிக் இல்லை, பாக்ஷாய் இல்லை, ஒன்றுமே இல்லை. இல்லாதது நீங்கள் என்னத்தான் சாப்பிட்ற இடம்னா சரி இருக்கட்டும். இப்போ என்னன்னா இப்போ அவர் சாதிக்கும் போது முதல் கவலை நமக்கு இருக்குமா? ஒருவேளை நம்ம தப்பி தவறி கொஞ்சம் மற்றவாளுக்கும் யோசிக்கிறவாளா இருந்தோம்னு வச்சுக்கோ. அப்போ என்னன்னா அவர் கரண்டியை தட்டினார்னா வழிக்கிறாருன்னு அர்த்தம். அந்த ஒரு கவலை வந்துடும் பின்னாடி இருக்கிறவாளுக்கெல்லாம். அப்போ இல்லை இல்லை கவலைப்படாதீங்க, கீழே ஒரு தூக்கு இருக்கு, இதுலேயே அதில் எடுத்து போட்டுருவோம், கவலைப்படாதீங்க. அப்போ என்னை மட்டும் நீ காப்பாத்தினா போறாது, எனக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்தா போறாது, பின்னாடி இருக்கவாடெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு நாதம் இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, கவலைப்படாதீங்க. அடுத்த தூக்கு எடுக்கிறேன்னு அந்த தூக்கு விளம்பு இருக்கு இல்லையா, அதை தூக்கும் போதே எப்பவுமே நிறை கூடத்துல ரொம்ப சத்தம் வராது, ஒரு ததும்புற சத்தம் வரும். அப்பா இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு. தேசிகனை காப்பாத்துறதுக்கு பெருமாள் பாதுகையோடு வரும்போது ஒரு நாதம் கேட்டுதான். அப்ப தேசிகனு கவலை என்ன மட்டும் காப்பாத்துறதுக்கு தான் இந்த நாதமோ இல்ல, நிக்கில புவன ரக்ஷா, ஒன்ன மட்டும் இல்ல உலகத்தையே காப்பாத்துறதுக்கு இந்த நாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான். அப்ப பரிசாரகர்லேருந்து ஆரம்பிச்சு சுவாமி ரங்கநாதனுடைய பாதுகை வரைக்கும் இந்த நாதம்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. சவுண்ட்ஸ் கேன் கம்யூனிகேட், யூ டோன்ட் ஹேவ் டு நெசசரிலி பி ஸ்பீக்கிங். சவுண்ட் ஒரு குழந்தை எழுப்பக்கூடிய துவனி இல்லையா. இப்போ ஃப்ளைட்டில் வந்து ஏர் பாக்கெட்ஸ் வரும்போது தட 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 தடன்னு ஆடுறது, எல்லாரும் எங்கேயும் அசராதிங்க, உள்ளே போயிடுங்க, பெருமாளை பிரார்த்திச்சுக்கோங்க, ஆச்சாரியன் தனியாக என்ன சொல்லுங்க எல்லாம் சொல்லிடுறா பாருங்க. அப்போ எல்லாம் நம்ம எல்லாத்தையும் நம்ம வேண்டிக்கிறோம். அப்போ அந்த சவுண்டு இல்லையா. இப்போ வந்து முன்னெல்லாம் இந்த பணம் கொடுக்குறது இப்பெல்லாம் எவ்வளோ சுலபமாக எடுத்து இப்படி தட்டினா உடனே போயிடுறது, இப்படி சாய்ச்சா உடனே போயிடுறது. இந்த சாய் இப்படி நம்ம இப்படி தேக்கிறோங்கிறத வச்சு இன்னொருத்தர் என்ன பண்ணிவிடுறார், நம்ம கார்டை அவர் தேக்கிறார். அந்த தேக்கிற சத்தம் கேட்டு உடனே ஒரு மெசேஜ் வருது, ஐயோ 10,000 ரூபாய் நான் ட்ராவே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை போய் பிளாக் பண்ண வேண்டியது. அதெல்லாம் எவ்வளோ நடக்கிறது. இந்த சவுண்ட் ஒரு சவுண்டும் இருக்கு பாருங்க, இட் கேன் either cause distress or it can give us pleasure. ரெண்டுமே, எதுவுமே வந்து நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், இப்படியும் பயன்படுத்தலாம். இந்த அடியேனுக்கே ஞாபகம், எங்கள் தாத்தா பென்ஷன் வாங்கும்போது late 90s, I was barely in the elementary school. பேங்க்கு கூட கூட்டுன்னு போவார். அப்பெல்லாம் வந்து டோக்கன் கொடுப்பா, 1 2 3 அப்படின்னு நம்ம போனோடனே இந்த மாமி கூட்டோடனே போய் நிற்கணும். எங்கள் தாத்தாவா போட்டு படுத்தி எடுப்பார். 1000 ரூபாய்க்கு 20 ரூபா நோட்டை கொடுப்பார், அடுத்த 1000 ரூபாய்க்கு 50 ரூபா நோட்டா கொடுப்பார். அந்த மாமி வேணுன்ட்டு எச்ச பண்ணிட்டு கொடுப்போம். நீ என்னை இவ்வளோ கேட்குற இல்லை, பிட்டி நாக்கை போட்டு நன்னா அதில் தேய்ச்சி வழிச்சு எல்லாம் அடிச்சு கொடுப்போம். அதனால அவளால் முடிஞ்ச ஒரு கைங்கரியம். இப்போ அந்த சத்தம் இருக்கு பாருங்க, அந்த பணத்தை எண்ணுற சத்தம், இந்த கேஷியர் கவுண்டர்ல இருக்கவாளுக்கு அதை எண்ணி 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 அந்த சத்தத்தை அதுலேயே அந்த சத்தம் வாளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இந்த கவுண்டர் சத்தம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய வாளுக்கு அடுத்த ட்ரெயின் வர அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும், அடுத்தது சங்கொல்லி ராயண்ணா பர்த்தா இதாரே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் வந்துட்டே இருக்கும். அது எப்போ வருதுன்னே நமக்கு தெரியாது. அதனால இந்த சத்தம் எல்லாம் ஒரு நாதம் ஒரு சவுண்டு பாருங்க எவ்வளவு கம்யூனிகேட் ஆகுது. ஆனா தேசிகன் இந்த சவுண்ட் எல்லாம் விட்டுரும், எங்க பாதுகாதேவியின் நாதத்தை கேளு, அவ்வளவுதான். அவர் சொல்ற சவுண்டு எல்லாம் சவுண்ட் எல்லாம் கேளு, இந்த சவுண்டை கேளுப்பா, எதுக்குப்பா இந்த ட்ரெயின் சத்தத்தை உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அவருடைய எண்ணம். திரிகவிநிஹிதஹஸ்தம் சிந்தயித்வா கிருதாந்தம் கதவதி கிருதி மோகம் கச்சதா ஜீவிதேன பரிகலயது போதம் பாதுகே சிஞ்சிதம் தே த்வரயதுமிவ சஞ்சம் த்வத்விதேயம் முகுந்தம். பாதுகே பாதுகாதேவி சிஞ்சிதம் சப்தத்தை சஜ்ஜம் இவ நன்னா நீ பரிசோதனை பண்ணி பார்த்துருக்க. த்வரயிதும் இத த்வரனா சீக்கிரம்னு அர்த்தம், துவரான பேர். அது ஒரு விதமான பிரிய முடியாத காட்டலாகா தன்மை, அதுக்கு துவரான பேர். பரபக்தி பரஜான பரமபக்திகள்ல இருக்கக்கூடிய துவரா. அடுத்தது முகுந்தம், யாரனுடைய பாதுகை, யாரனுடைய துவரா, இது யார்கிட்ட போகணுங்கிற துவரா. முகுந்தம் விதேயம், முகுந்தன்னா பெருமாளுக்கு முகுந்தன் பேர், ஏன்னா மோட்சத்தை கொடுக்கிறார் இல்லையா முகுந்தன். விதேயம் எவன் ஒருவன் உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறானோ, அந்த முகுந்தன் பெரும் தாயார் பாதுகாதேவி கட்டுப்பாட்டுல இருக்காரா. பரிகலயது அந்த பாதுகாதேவி எழுப்பக்கூடிய
போதம், போதம்னா ஞானம்னு அர்த்தம், அவேர்னஸ்னு அர்த்தம். போதம் மம ஹிருதி, எம் மனசுல எழுப்புகின்றாள். கச்சதாம் ஜீவிதேன, ஜீவிதேன கச்சதாம். அப்பா உன் சரீரத்தை விட்டு, பாஞ்ச பௌதிக சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும் போது, கதவதி அது நடக்கும் போது, ஆத்மா நடக்காது, ஞாபகம். கதவத்தின்னா நடக்கிறதுன்னு அர்த்தம். ஆத்மா நடக்காதே, ஆத்மாதான் ஒரு தன்னிலையற்ற ஒரு ஞானானந்தமயமாக இருக்குமே, எல்லாம் கரெக்டு தான். அது போறதுன்னு சொல்றது கதவதிங்கிற, அவ்வளவுதான். கதவதி மோகம் சிந்தயித்வா கிருதி கிருதாந்தம், கிருதாந்தம் சிந்தயந்தி. அதாவது கிருதாந்தம், யமனை நினைக்காமல் பாதுகாதேவியை நினைத்தால் அந்த பாதைங்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு. இந்த ஹஸ்தம் திரிக வினிகித, திரிக வினிகித, அதாவது இந்த யமன் வந்து இப்படி இப்படி வந்து பிடிச்சு போறான் பின்னாடியிலேருந்து. எப்படி துருவனை வந்து அவனுடைய சித்தி, அவளுக்கு பேர் என்ன, சுருச்சி, அவ வந்து பின்னாடியிலேந்து வந்து பிடிச்சா, யமதேவன் பிடிக்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு அப்படி தோணித்தான். அந்த மாதிரி யமன் பிடிப்பதற்கு பூர்வம் இந்த பாதுகாதேவியின் சப்தம் என் காதுல விழணும். which means this is the way to remove the fear of death. மரண பயம் உண்டு. எத்தான உபன்யாச காலக்ஷேபம் கேட்டாலும் வரும். உபன்யாச காலத்துலாம் வராம இருக்காதுன்னு நினைக்காது, எல்லாம் நான் உபன்யாசத்தான் சொல்லுவோம். அது நிச்சயமா எல்லாருக்கும் வரும். அந்த சமயத்துல பீஸ்ஃபுல்லா பகவானை நினைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா தேசிகன் என்ன சொல்ற, நீ ஒருவேளை பக்தி யோக நிஷ்டனா இருந்துட்டியான ப்ராப்ளம். ஏன்னா பெருமாளை நீ அந்திம காலத்துல நினைச்சாதான் மோட்சமே ஒழிய, நீ யமதேவனை நினைக்கிறதோ வேற எதையாவது நினைச்சியானா அதுவா ஆயிடுவேன். அதுதான் தற்கருத்து நியாயம். அதனால பக்தி யோக நிஷ்டனுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம். சரணாகதி பண்ணவனுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நிச்சயமா நம்ம பெருமாளை நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இந்த இப்போ பார்த்தாலே, இப்போ அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், நன்னா இருக்கிற காலத்தையே நினைக்காதவர் எப்போ போய் மரண காலத்தை நினைக்க போறார். அதனால தான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். இதை பார்ப்பா, நான் போகிற சமயத்தை நிச்சயமா என்னால் ஒன்றை நினைக்கவே முடியாது, இப்போவே சொல்லி வச்சுட்டேன், எனக்கு மோட்சத்தை கொடுத்தோம். பெருமாள் கேட்பார், ஏன்பா ஆர் யூ சோ கான்ஃபிடென்ட்? எஸ், ஐ நோ அபவுட் மை செல்ஃப், ஐ கேன் நெவர் திங்க் அபவுட் யூ. ஸோ ஐ வில் டெல் யூ நவ் இட் செல்ஃப், டேக் மீ டு மோக்ஷம். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அதனால கிருதாந்தம் தத்தஹஸ்திரம் திரிக வினிகிதா. திரிக வினிகிதான கழுத்தில் பிடிச்ச யமதேவனுடைய அந்த பாசத்தை மீறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பாதுகாதேவியின் நாதத்தை கேட்டால் அமையும்.